வணக்கம். நான் தான் உங்கள் டெக் நண்பா. நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு சில பேர் தான் இருப்பீங்க. உங்கள் ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கை வேறு லெவல் ட்ரிக்கு. இதை எனேபிள் பண்ண செட்டிங்ஸ்க்கு போங்க. அதில் அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆக்சசிபிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தா ஒரு ஐக்கான் வந்திருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற ஆர்டிக்கலை உங்களால் ஆடியோவாக கேட்க முடியும். கீழே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ளே ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஆடியோவாக உங்களால் கேட்க முடியும். Facebook, Twitter, WhatsApp. September 4th, 2020, 14:55 IST. G2020 examples. மறக்காமல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கு மேக்னிஃபிகேஷன். இதுக்கு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஜூம் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டு, இமேஜு, ஆப்ஸு இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ட்ரிபிள் டேப் பண்ணால் போதும். இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டா ப்ரொஃபைலை கூட நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ப்ரொஃபைல்குள்ளே போய் ப்ரொஃபைல் கிட்ட 3 டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஜூம் ஆகி உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ட்ரிக்குக்கு அதே மாதிரி செட்டிங்ஸில் போய் அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனு ரொம்ப பழசாயிருச்சு இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்போ அனிமேஷன் வரும். இது நீங்கள் ரிமூவ் பண்ணுற மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்போ இல்லை வேறு அப்ளிகேஷன் ஸ்விட்ச் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனு வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக்கு வேறு லெவல் ட்ரிக் நண்பா. இதை எனேபிள் பண்ண ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷன் போயிட்டு ஆக்சசிபிலிட்டி மெனு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தா ஒரு ஐக்கான் வந்திருக்கும். இதில் தான் நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்குது நண்பா. கூகுள் அசிஸ்டண்ட்டு, ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸு, பவர் பட்டன், வால்யூம், ரீசன்ட் டேப், லாக் ஸ்க்ரீன், நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்படி இதில் எக்கச்சக்கமான ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு கூட ஷார்ட்கட் இதில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ட்ரிக்கு. ஜிமெயிலில் யாருக்காவது உங்கள் பர்சனல் பிக்சர், டாக்குமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் கொஞ்ச நாளில் டெலீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் செட் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எத்தனை நாளில் அந்த மெசேஜ் டெலீட் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜை சென்ட் பண்ணி விடுங்க. இப்போது அவங்க அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணால் அதில் நீங்கள் செட் பண்ண டைமோட அந்த மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். அந்த டைம் வரதான் அந்த மெசேஜை அவங்க பார்க்க முடியும். அந்த மெசேஜை ஃபார்வேர்டோ, டவுன்லோட், காப்பி இது மாதிரி எதுவுமே அவங்க பண்ண முடியாது. நீங்கள் செட் பண்ண டைம் முடிஞ்சதும் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக்கு செம்ம ட்ரிக் நண்பா. உங்கள் டயல் பேடை ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்க்கு போங்க. அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ரீடெயில் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணுறவங்க பிஸியாக இருந்தால் அதுவே ரீடெயில் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க கால் அட்டன் பண்ணுற வர. இதுலேயே இன்னொரு செட்டிங்ஸும் இருக்குது, ஆட்டோ ஆன்சர் அப்படின்னு. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கமிங் காலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பைக்கில் போகும்போது ஹெட்செட் யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ இதில் எவ்வளோ நேரம் டிலே ஆகி அந்த கால் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும்.
நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம். அதில் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 420p தான். இதுக்கு மேலே குவாலிட்டியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் பார்க்குற வீடியோவை லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. அதை உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணி 1080p குவாலிட்டி வரை உங்களால் வீடியோ பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.